நான் நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க. அங்கே புலி விளைச்சல் அதிகம். நத்தம் பகுதிக்கு போனேன். ஆனால் நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார். அந்த வழியிலே சில விவசாயிகள் புலியை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவரை அழைத்து பேசினேன். இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்குன்னு கேட்டேன். எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார். அதோட அந்த புலியினுடைய தன்மை, இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதையெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தேன். அவர்கள் சொன்னாங்க, இந்த புலி என்னென்ன, இது கொட்டையுள்ள புலி, இன்னொன்று கொட்டை எடுத்த புலினாங்க. இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டது. ரெண்டையும் காட்டினாங்க. இது என்ன விலை, இது என்ன விலை, 10 கிலோ இது என்ன விலை, அது என்ன விலை. சரி, இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே, இது எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அது கிலோ 35 ரூபாய்க்கு விற்போம், அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர், மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர், அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர்கள்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்பட்டு அரசு என்று அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன். விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தனக்கு விலை கிடைக்கவில்லை, விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தா கிண்டலும் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். இன்னொன்னு, நான் திண்டுக்கல் இருந்து நான் இதுக்கு போயிட்டு இருந்தோம், ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆத்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வழியில முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பஸ் மறிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க. அதில் இதெல்லாம் என்னமா ரகம், ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன். அதை கிண்டல் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி முருங்கைக்காயை பார்த்து எவ்வளவு நாள் விளையினா, அதுல ரகம் இருக்குது, ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும். இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.